நமஸ்காரம். சுமங்கலி பிரார்த்தனை பற்றி நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் 2 பகுதிகளில். இன்னைக்கு 3வது பகுதி, இது கடைசி பகுதி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு அதுக்கு உண்டான பதிலை சொல்கிறேன். இன்னொன்று, இது ஒரு பெரிய கடல் மாதிரி. சாஸ்திரம் சம்பிரதாயங்கள்லாம் ஒவ்வொருத்தராத்துல ஒவ்வொரு மாதிரி கடைப்பிடிப்பா. அதனால அவாவாத்தில் என்ன பழக்கமோ அதுபடி பார்த்துக்கோங்க. நான் பொதுவான விஷயங்கள் எல்லாம், சுமங்கலி பிரார்த்தனைனா இப்படி பண்ணணும், இந்த மாதிரிலாம் செய்யணும்னு பொதுவாக சில விஷயங்களை சொல்கிறேன். சமையல்லாம் அவாவாளுடைய குடும்பத்தில் எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நிறைய நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் இருப்பா. அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? பொண்டுகள்லாம் அப்படியே எல்லாம் முன்னாடி ரெடியாக நிற்கணும். எல்லாம் பரமாறின உடனே அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு தேர்த்தம் போடுவா எல்லாருக்கும். யார் மெயினாக நான் பண்ணுறேன்னா எல்லாருக்கும் வரிசையாக முதல்ல அவள் அப்படியே சுற்றி சுவாமிகிட்டேருந்து ஆரம்பித்து வடக்கே கொண்டு வந்து முடிக்கணும். வடக்கு பக்கம் கொண்டு வந்து முடிக்கணும். அது மாதிரி இலை வந்து இலைக்கு எல்லாருக்கும் இலை போடுறதுக்கு முன்னாடி இழகோலம் எல்லாருக்கும் போட்டுடணும். எத்தனை பொண்டுகளோ அத்தனை இழகோலம், சின்ன சின்ன கோலம். சுவாமிகிட்ட ஒரு இழகோலம், எல்லா பொண்டுகள் சாப்பிட்ற அடியில் ஒரு இழகோலம் போட்டுடணும். எல்லாருக்கும் நல்லா போட்டுட்டு அது மேலதான் அப்புறம் இலையை போட்டு பரமாறணும். கோலம் ஆமாம், கோலம் காஞ்ச உடனே இலை போடணும். அந்த தேர்த்தத்தை எல்லாருக்கும் இப்படி மேலே இப்படி சுற்றிட்டு வருவா எல்லாரும். இந்த மெயினாக யார் பண்ணுறாளோ, இந்த ஆற்றுல யார் பண்ணுறாளோ அவள். இப்போ நான் பண்ணுறேன்னா, நான் தான் எங்கள் ஆற்றுல பண்ணுறேன்னாக்க எல்லாரையும் இப்படியே சேர்த்தத்தை 3 தடவை நாங்கள் சுற்றின்னு வந்துட்டு சுவாமிகிட்ட கொண்டு வந்து அதை கொண்டு வந்து கடைசியாக சாப்பிட்டு முடிக்கும் போது பானக நீர் கரைச்சி சாமி கிட்ட வச்சிடணும். ஆமாம், அது வெளியே சுக்கு வெள்ளமும் ஃபர்ஸ்ட் வச்சிடணும். ஆமாம், அது முதலே நம்ம சுவாமி கிட்ட அதெல்லாம் வச்சிடணும். பானகம், நீர்மோர், சுக்கு வெல்லம் இதெல்லாம் வச்சிடணும். அப்புறம் இப்போதான் எல்லாரும் கோன் வாங்கி வச்சுடுறா. அது வெத்தலை பாக்கில் கோன் கொடுத்துடலாம். நலங்கு மஞ்சள் பிசைஞ்சு வைக்கணும். ஏன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாருக்கும் காலில் நலங்கு மஞ்சள் இடணும். அதுக்கு வந்து பிசைஞ்சு வைக்கணும். இந்த பானகம் நீர்மோர்லாம் சாப்பிட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே கூட டம்ளர்ல கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துடலாம். சுக்கு வெல்லம் சாப்பிட்டு கையெலம்பி வந்த உடனே சுக்கு வெல்லம் கொடுக்கணும். முதல்ல சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி பொண்டுகள் எல்லாரையும் வர சொல்லி அவளுக்கு சந்தனம் குங்குமம் கொடுத்து கையில கொஞ்சம் மஞ்சளை கொடுத்து கால் அலம்பிட்டு வர சொல்லிட்டு தான் பொண்டுகள் வந்து இலையில வந்து உட்கார சொல்லணும். அவெல்லாம் அவள் வெளியிலேருந்து வருவா இல்லையா, அவளெல்லாம் கால் அலம்பி சொல்லணும். கொஞ்சம் மஞ்சளை கொடுத்து கால் அலம்பிடுவான்னு சொல்லிட்டு கையில வந்து மஞ்சளையும் கொடுத்துட்டு அலம்பிட்டு வர சொல்லிட்டு பூ கொடுக்கணும். வந்த உடனே பூ கொடுத்து சந்தனம் குங்குமம்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் அவளை வந்து இலைய முன்னாடி வந்து உட்கார சொல்லணும். வரிசையா உட்கார வைக்கணும். அந்த திசை பார்த்து கரெக்டா உட்கார வைக்கணும். அந்த மாதிரி அத்தையும் சாமி கிட்ட இடது பக்கமும் வலது பக்கமும் உட்காந்து சுவாமி புடவை யாருக்கிட்ட கொடுக்குறோமோ அந்த சுவாமி இலைக்கு சுவாமி புடவை யாரு கொடுக்குறோமோ அதுக்கு பக்கத்துல அவளை உட்காத்தி வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல கன்னியா பொண்ணை உட்காத்தி வச்சு சுவாமி இலை இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் கன்னியா பொண்ணு, இந்த பக்கம் அத்தையோ பொண்ணோ உட்காரணும், இடது பக்கம் குழந்தைய உட்காத்தி வைக்கணும். இதுல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சதை ஓரளவு சொல்றோம். இத்தனை வருஷம் நாங்க பண்ணிட்டு இருந்தாலுமே அப்பப்பவே எங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டு தான் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம தற்கு புறுக்குன்னு பண்ண முடியாது. இந்த மாதிரி சமாதானங்கள்லாம் சுமங்கலி பிரார்த்தனை மட்டும் ரொம்ப நம்ம வந்து அதை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு அதுல ஒரு ஈகோவோ எதுவுமே இருக்கப்படாது. நமக்கு பெரியவா யாராவது இருந்தானா ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுட்டு தான் அதெல்லாம் நம்ம பண்ணணும். அது மாதிரி உங்காத்துல உங்க பெரியவா யார் இருக்காளோ அவ பழக்கம் என்னவோ அதை படி கேட்டணும். ஜென்ரல் ரூல்ஸ் நான் ஓரளவு சொல்லியிருக்கோமே ஒழிய அவ பழக்கம் என்னவோ அது மாதிரி. சில பேர் போலிலாம் பண்ணுவா. சில அது எந்த ஒரு பழக்கம் போலி பண்ணுவா. நாங்க வெள்ள அதிரசம் பண்ணுவா. ஆமா, நாங்க அந்த வெள்ள அதிரசம் முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எங்க மாமியார் அப்பவே சொல்லிட்டாரு மாத்திருக்கோம். அது சாப்பிட்றது இல்லை, அதை ரொம்ப யாருன்னு இப்ப சொஜ்ஜியப்பமா மாத்திருக்கோம். அதனால அது அவா சௌரியம் பண்ணிக்கலாம். அதான் விடாத எல்லாத்தையும் நன்னா பண்ணணும், அதுதான் முக்கியம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா அப்புறம் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டா நான் சொல்றேன். ஓரளவு நான் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே சுக்கு வெல்லத்தை கொடுத்துட்டு எல்லாருக்கும் வெத்தலை பார்க்க வரிசையா முதல்ல பொண்ணுக்கு அத்தைக்கு
இந்த 9 கஜம் புடவையை இப்ப எடுத்து கொடுக்க முடியாது. ஒரு ரவிக்கை விட்டு சுவாமி கிட்ட அலங்காரம் பண்ணி வச்சிருப்போம். அதனால அவளுக்கு தனியா ஒரு இதை தவிர ஒரு ரவிக்கை துணி வாங்கி வச்சிருந்துட்டு அந்த ரவிக்கை துணியை முதல்ல வெத்தலை பாக்கு வச்சு அவளுக்கு கொடுத்துடணும். அப்புறம் கன்னியா பொண்ணுக்கு அடுத்தது ஆமா எல்லாருக்கும் என்ன கொடுக்குறோமோ அதை இவாளுக்கும் கொடுத்துடணும். புடவை ஏன்னா சுவாமி புடவை அலங்காரம் பண்ணிருக்கு, உடனே எடுக்க முடியாது. யாராவது மெதுவா வருவா, நமஸ்காரம் பண்ண அதுக்கு நிறைய வந்து பேர் நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா, லேட்டா வருவா. சில பேர் புருஷாலாம் லேட்டா வருவா. முதல்ல சுமங்கலி பெண்கள் லேடிஸ் தானே சாப்பிடுறா முதல்ல. சில பேர் லேட்டா வருவா, வந்து அதுக்கு நமஸ்காரம் பண்ணுவா. என்ன அதனால நம்ம வந்து பண்ணக்கூடாது. அதனால புடவை ரவிகை துணியை வச்சு கொடுக்கணும் முதல்ல அவளுக்கு. அதுக்கப்புறம் கன்னியா பொண்ணுக்கு என்ன வாங்கியிருக்கோமோ அதை கொடுத்துடணும். இப்படியே வரிசையா எல்லாருக்கும் மடியில தான் கொடுக்கணும். ஆமா புடவையை இப்படி தலைப்பை இப்படி வச்சுட்டு எல்லாருக்கும் வரிசையா வரிசையா எல்லா பொண்ணுகளுக்கும் அந்த ஆத்துல இருக்கிற மாமியாரும் அவளுடைய மாட்டு பொண்ணும் இருந்து சேர்ந்து ஒருபடி யார் யார் சேர்ந்து பண்றாளோ அவள்லாம் வரிசையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கலாம். வெத்தலை பக்கம் ஒருத்தரே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இல்லை. அவாத்து மாமியார் மாட்டு பொண்ணு ஒருபடி யார் யார் இருக்காளோ எல்லாருமா இந்த பொண்டுகளுக்கெல்லாம் வெத்தலை பாக்க வச்சு கொடுத்துட்டு வெத்தலையை போட்டுக்க சொல்லி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும், அட்சதையை போடணும். அதுக்கப்புறம் இவ யார் பண்றாளோ இந்த புள்ள மாட்டு பொண்ணு யார் யாரை எல்லாரும் அந்த பொண்டுகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவ அட்சதை போடுவா. இதுதான் சுமங்கலி பிரார்த்தனை, இதுதான் மெயின். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோமே. சுவாமியை இப்போ நம்ம வைக்கிறோம் இல்லையா சுவாமிக்கெல்லாம், அதுக்கு பக்கத்துல குடத்துல ஜலம் வைக்கணும். ஒரு குடத்துல ஜலம் வைக்கணும். சாமி கிட்ட குடத்துல ஜலம் வைக்கணும். ஆமா ஒரு ஜலம் வைக்கணும். நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் தான் அதே மாதிரி சுவாமி கிட்டயும் தனியா ஒரு வெத்தலை பாக்கு இதெல்லாம் ஒரு செட்டு அதுல வச்சிடணும். ஆமா அங்க வச்சிடணும். சுவாமி கிட்ட ஒரு கன்னியா பொண்ணு செட்டு என்ன வாங்கி வைக்கிறோமோ அதை ஒரு செட்டு வச்சிடணும். வெத்தலை பாக்கு எல்லாம் ஒரு செட்டு அந்த சுவாமி கிட்ட அப்படியே இருக்கணும். அப்புறமா அந்த குடத்தை தூத்தத்தை கொடுக்கலாம் எல்லாருக்கும். அது வேணா அந்த ஜலத்தை எல்லாருக்கும் அதுல இருந்து ஏலக்காயை போட்டு வச்சாலும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சு இந்த எல்லாரும் சாப்பிட்ட பிறகு ஆத்துல எல்லாரும் சாப்பிட்ட பிறகு யாருக்கு புடவை கொடுக்குறோமோ அவளை கட்டி காமிக்க சொல்லலாம். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு கட்டி காமிக்க சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை நம்ம பண்ணலாம். பண்ணிட்டு ஆனா புடவைய அன்னைக்கு நம்ம அவள்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டாம். அதை அப்படியே நம்ம எடுத்து கொடியில போட்டுடணும். அதை கொசுவி அன்னைக்கு கொடியில போட்டுடணும். ஆமா போட்டுடணும். அதை வந்து அன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு அதுக்கு கொடியில போட்டுட்டு ஒரு சொம்புல ஜலம் வச்சு இந்த கொடிக்கு கீழே ஒரு சொம்புல ஜலம் வச்சு வைக்கணும் அன்னைக்கு ராத்திரி. ஏன்னா தாகம் எடுக்குமா அவளுக்கு, அதுக்காக அந்த ஜலம் வைக்கிறது அது ஒரு வழக்கம். கண்டிப்பா வைக்கணும், கண்டிப்பா மறந்துடக்கூடாது. அந்த புடவையும் சட்டையும் கொடுக்க கூடாது. புடவையும் சட்டையும் மறுநாள் எடுத்து அந்த யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவ ஆத்துல போய் கொண்டு இந்த நம்ம பண்றவா யார் பண்ணினோமோ அவ கொண்டு போய் அந்த செட்டோட கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். அன்னைக்கு ஒரு நாள் அதை நம்ம ஆத்துல வச்சு அந்த தாகம் எடுக்குமா அதுக்காக அந்த ஜலம் கொடுக்க முடியாதவா வந்தும் வாங்கிக்கலாம். இப்ப நம்மளால போக முடியலன்னா அவளே வந்து மறுநாள் வந்து வாங்கிக்கலாம். அதுவும் தப்பு இல்லை. அந்த ஆத்து பொண்ணோ அத்தையோ யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவ வந்து மறுநாள் வந்து வாங்கிக்கலாம். மொத்தம் மறுநாள் அதை கொடுத்துடணும், ஒப்படைச்சிடணும். அன்னைக்கு புடவையை கட்டி காமிச்சு நமஸ்காரம் பண்றோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம மறுநாள் கொடுத்தா போதும். அன்னைக்கு அது ஏன்னா அது ஆத்துல வந்து அது ஒரு சாஸ்திரம். அந்த மாதிரி அங்க வச்சுக்கணும். கொடியில கொசுவி உணர்த்தி ஜலம் வைக்கிறது அது ஒரு சாஸ்திரம். அது மாதிரி பண்ணணும். இது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம், வேற ஒரு இதில் சொல்கிறோம். நமஸ்காரம். நமஸ்காரம்.